الحكيم والقرآن العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. قال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكرا حتى يقال المجنون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الأمين الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. எங்கள் உயிருக்கும் மேலான நெஞ்சிலே நிறைந்த கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளையார்கள் சஹாபாக்கள் தாபீங்கள் தாபீங்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் மகான்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அனைவர்கள் மீதும் எங்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் பேரருளையும் உபகாரத்தையும் யா அல்லாஹ் நீ சொல்லி அல்வாயாக. நாம் புனிதமான ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்வதற்காக, ஞாபகப்படுத்துவதற்காக, ஜபிப்பதற்காக நாம் இங்கு குழுவிருக்கின்றோம். இந்த புனிதமான இந்த இல்லத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்வதற்காகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய திக்ர் காதிரியா தரீக்காவுடைய சேர்ந்த திக்கராக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஷேகுமார்களும் அவர்களுடைய தரீக்காக்களை அமைத்து அவர்களுடைய முரீதுங்களுக்கு முஹப்பீன்களுக்கு அல்லாஹை நெருக்கக்கூடிய முக்தி பெறக்கூடிய வழிமுறை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு அந்த திக்கரை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த திக்கருடைய அடிப்படையில் குத்புல் அக்தாப் ஓதுல் ஆதம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் நெருங்கக்கூடிய முறையில் மிகவும் முக்கியமானது ஒன்று, எத்தனையோ ஒரு வழி இருக்கிறது. தரீக்கா என்று சொன்னால் வழி என்பது, அந்த தரீக்கா வழி என்பது, அந்த வழி பலவிதமான வழி இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலை நெருங்கக்கூடிய முறையில் தொழுகையின் மூலமாக, ஸலவாத்துக்கள் சொல்வதன் மூலமாக, நோன்பு பிடிப்பதன் மூலமாக, அதோடு நஃபிலான வணக்கங்கள் செய்வதோடு இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவிலும் விழிப்பிலும் கண்டு மகிழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் குத்புல் அக்தாப் ஓதுல் ஆதம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த திக்ருடைய முறைகளை பற்றி, அல்லாஹ்வை எவ்வாறு நாம் ஜபிக்க வேண்டும் என்பதை பற்றி அவருடைய முரீதுங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வம்சத்தில் வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்திலே வந்த சையதுனா முர்ஷிதுனா அல் ஆரிஃபு பில்லா மகான் அப்துல்லா மௌலானா பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த திக்ரை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும், என்னென்ன திக்ர்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு அமைப்பாக அமைத்து அவர்களுடைய முரீதுன்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலையும் 11 ஹலீஃபாக்களையும் ஏற்படுத்தி அந்த திக்ருடைய முறைகளை சொல்லியும், திக்ர் செய்யக்கூடிய அந்த முறைகளை பற்றி கிதாபுகள் மூலமாகவும் அவர்கள் எழுதி தந்தும் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் அந்த திக்ர்களை நாம் செய்கின்றோம். இவ்வாறு அப்துல்லா மௌலானா பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த முறைகளை பற்றி கிதாபில் அவர்கள் பதித்திருக்கின்றார்கள். அந்த கிதாபில் இருக்கக்கூடிய அந்த விதத்தை நாம் இவ்வாறு நாம் கூறுகின்றோம். ஆரம்பமாக நாம் திக்ர் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கு முன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், திக்ர் செய்யும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், திக்ர் முடிந்ததற்கு பின்னால் நாம் பின்பற்றக்கூடிய முறைகளை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் திக்ர்களை நாம் செய்கின்றோம். இதை தான் மாதராவிலையும் அந்த திக்ரை செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்யக்கூடிய ஆரம்பமான கலிமாவாக இருக்கக்கூடிய அஃதலுல் அன்பியா
நபிமார்கள் எல்லா நபிமார்களும் சொன்னதிலேயும் நான் சொன்னதிலேயும் மிக சிறந்த ஒரு கலிமாவாக இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக இருக்கும் என்பதா. அந்த அடிப்படையில் தான் ஆரம்பமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அப்போ வாலமும் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ என்று சொல்லும்போது இதயத்திலே ஆரம்பித்து மேலே கொண்டு வந்து கடைசி இதயத்தில் அடிப்பது. அதற்கு பின்னால் இல்லல்லா இல்லல்லா என்பது அது நெஞ்சில் அந்த இதயத்தில் அடிப்பது. அதற்கு பின்னால் அல்லாஹ் அல்லாஹ் என்று எல்லா திக்ரிலையும் சுக்குன் வைத்து சொல்வது. உட்கார்ந்துக்கு பின்பு எலும்பு நின்றவர்களாக அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக சொல்வது. அதற்கு பின்னால் ஒரு தடவை கீழே குனிந்து மறு தடவை நிமிர்ந்து அல்லாஹ் அல்லாஹ். அதற்கு பின்னால் தாயிம் என்ற ஹம்ச வைத்து அல்லாஹ் என்று நீட்டு சொல்வது. ஒரு தடவை தாயிம் என்று குனிந்து அல்லாஹ் என்று சொல்வது. அதற்கு பின்னால் தாயிம் என்று குனிந்து அல்லாஹ் என்று நிமிர்ந்து ஹை என்பதாக சொல்வது கீழே குனிந்து. அதற்கு பின்னால் துரிதமாக வேகமாக தாயிம் அல்லாஹ் என்று சொல்வது. தாயிம் என்பதாக குனிந்தவர்களாக அல்லாஹ் என்று நிமிர்ந்தவர்களாக சொல்வது. அதற்கு பின்னால் அல்லாஹூ என்று சொல்வது. நிமிர்ந்து கீழே குனிந்து அல்லாஹூ. அதற்கு பின்னால் கீழே உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் ருக்கு செஞ்சு அல்லாஹ் அல்லாஹ் அது கீழே உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ். அது பின்னால் ஒரு சைடு அந்த பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் அல்லாஹ் அல்லாஹ் லில்லா லில்லா கடைசி லஹ் லஹ் என்று சொல்வது. எல்லாம் இதயத்தில் நோட்டமிட்டு பார்த்து அதனுடைய கருத்தில் விளங்கி அதில் நாம் சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அது தவுக்காக நல்ல இதாக அது அமைந்துவிடும். அப்போ அது ஒரு ஷவுக்கு ஏற்படும், ஒரு இன்பம் ஏற்படும். அந்த நிலையில் லஹ் லஹ்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் கடைசியாக ஹூ 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 ஹூண்டு. எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹிலிருந்து எடுத்தது தான். அது எல்லாம் கடைசியாக நீக்கிவிட்டால் கடைசியாக இருப்பது ஹூ ஹூ என்பதாக இருப்பது. அந்த ஹூ ஹூ என்று சுஜூதில். அப்போ இந்த திக்ர் நிலையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற நிலையிலையும் உட்கார்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வை நம்ம திக்ர் செய்ய படுத்தவர்களாகவும் நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அவனை சிந்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தொழுகையினுடைய அடிப்படையிலே தான் இந்த திக்கரை அவர்கள் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒழுங்கான ஒரு முறையில் தொழுகையினுடைய அடிப்படையில் அது எவ்வாறு ருக்கு சுஜூது நிலை கியாம் இருக்கிறதோ அதே போல் இந்த திக்கர்லையும் அவ்வாறு அமைத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் திக்ர் செய்வோம். திக்ர் செய்யக்கூடிய முன்னால் நாம் நம்முடைய ஹாஜாத்துக்கள் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ நாட்டங்கள் இருக்கின்றதோ அந்த நாட்டங்கள் அது தேவைகள் அனைத்தையும் நாம் மனதில் நாம் நினைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினாலும் குத்புல் அக்தாப் வஹுல் ஆலம் முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவருடைய பொருட்டினாலையும் அப்துல்லா மௌலானா பக்தாதி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டினாலும் ஏனைய மகான்கள் நாதாக்கள் அவர்களுடைய பொருட்டினால நாம் நம்முடைய நாட்டு தேட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தந்தருள்வானாக. இந்திய நிலையும் நற்பெரும் பாக்கியங்கள் அனைத்தையும் முழுமையாகவும் வெற்றிகரமாகவும் சம்பூர்ணமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தந்தருள்வானாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த வீட்டுடையவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.